மதுரையோட வளர்ச்சி என்றாலே திமுக தான். நம்ம ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சிலவற்றை சொல்லணும்னா 1971 மதுரை மாநகராட்சியாக ஆனது. மாவட்ட நீதிமன்றம், மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் மேம்பாலத்துக்கு பசும்பொன் திருமணகர் பெயர், தியாகி எம்என்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருதுபாண்டியருக்கு சில, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நம்ம திராவிட மாடல் அரசுல 2 முக்கியமான அமைச்சர்கள் மதுரைக்கு கிடைச்ச காரணத்தால தான் கடந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச சாதனைகளை ஹைலைட்டான சிலவற்றை இப்ப சொல்றேன். தென் தமிழ்நாட்டின் அறிவு ஆலயமாக மாறி நம்ம வீட்டு பிள்ளைகள் படிச்சு முன்னேற துணையாக இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். பெருமையோடு சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படிச்சு 24 பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த நூலகத்துடைய பயன் என்னன்னு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய அவினாஷ் என்ற மாணவன், அவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இது மாதிரியான திறன் மேம்பாட்டு படிப்புகளை படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனா கலைஞர் நூலகத்துல எந்த செலவும் இல்லாமல் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவினாஷ் சொல்லி இருக்கிறார். அதே போல பழங்கானத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி படிச்சு வங்கியினுடைய உதவி மேலாளராக தேர்வில் தேர்ச்சி பெற்ற உடனே என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? என்னுடைய கனவுக்கு கை கொடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு நிகழ்ச்சியா பேசியிருக்கிறார்.